ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அபிஜித் குருசங்கிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா 2016 மாருதி லான்ச் பண்ண விட்டாரா ப்ரீஸா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ZDI மாடல், செகண்ட் டாப் மாடல். இந்த மாடலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் இதை சினிமாட்டிக் வியூ மட்டும் பார்த்து வந்துடுங்க. ஹலோ கைஸ், நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்குறது வழக்கம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 அவங்களோட காம்பேக்ட் சிவி மாடலான விட்டாரா ப்ரீஸா லான்ச் பண்ணாங்க. ஒன்லி பெட்ரோல் வேரியன்ட் இல்லாமல் டீசல் மாடலில் தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது 4 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க: LDI, VDI, ZDI, ZDX ப்ளஸ்ஸு. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ZDI மாடல். இப்போ வந்து BS6 நாம் எமிஷன் வந்ததுலேருந்து எல்லாமே பெட்ரோல் வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. நோ டீசல் வேரியன்ட் எதுவுமே கிடையாது, ஒன்லி பெட்ரோல் தான். அது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர். அது வந்து உங்களுக்கு டர்போ பெட்ரோல் வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து நார்மல் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஆஸ்பிட்டல் இன்ஜின் தான். ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈக்குவலாக தான் தெரியும். இதோட நேம் வந்து ஏன் விட்டாரா ப்ரீஸான்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, 2006 வந்து விட்டாரான்னு ஒரு மாடலை வந்து மாருதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு SUV டைப்பில். ஆனால் அது வந்து 156 ஹார்ஸ் பவர் நல்லா பெட்ரோல் இன்ஜினில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த வண்டி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் ஆனனால அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சு 2016 தான் மறுபடியும் வந்து காம்பேக்ட் SUV அது விட்டாரா ப்ரீஸாங்கிற பேர் லான்ச் பண்ணாங்க. இந்த டீசல் இன்ஜின் வந்து எந்தெந்த வண்டி கூட ஷேர் பண்ணுச்சுன்னா, S-Cross, CS மாடல் கூட வந்து ஷேர் பண்ணுச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ ரிவ்யூ போயிடலாம். வழக்கமாக நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேசிவாக ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வித் LED கொடுத்துருக்காங்க. அது ப்ரொஜெக்டர் வந்து லோ பீமு, சென்டரில் வந்து ஹை பீம் வருது. அப்புறம் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கீழே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஃபாக் லாம்ப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ZDI ப்ளஸில் மட்டும் தான் ஃபாக் லாம்ப் வரும். உங்களுக்கு வந்து இந்த VDI, LDI எல்லாம் ஃபாக் லாம்ப் வராது. இப்போ இந்த சென்டரில் கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டில் லான்ச் ஆன எஸ்ப்ரெஸோவில் இதே மாதிரி கிரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இவங்க வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் கிரில் வந்து டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் கிரில் எப்படி கொடுத்தா ஹனிகாம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து கிரே கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியோட என்ஜினை பற்றி பார்ப்போம். என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுசுகி DDIS இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் இன்ஜின். அதாவது கரெக்டாக சொன்னோன்னா 1248 cc டீசல் இன்ஜின், 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். அதாவது DOHC செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 88.5 bhp at 4000 RPMலையும், அப்புறம் 200 Nm டார்க் அட் 1750 RPM. அதுவும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கொடுக்கறனால தான் இந்த இன்ஜினை வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கேப்பே இல்லாமல் நல்லா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேப்ஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் லான்ச் இதாகுது. 110 bhpயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பரோட லிக்விட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிக்விட் கூலண்ட் அந்த கூலண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இன்டகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ECU செட்டப், அப்புறம் டர்போ பவர் இருக்கிறனால உள்ளே வந்து டர்போ பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வண்டியோட சைடு லுக் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லெங்த் பார்த்தீங்கன்னா 3995 mm கொடுத்துருக்காங்க. அதாவது 399 cm. அப்புறம் வண்டியோட வீல் பேஸ், ஃப்ரண்ட் வீலுக்கு பேக் வீலுக்கு இருக்க வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2500 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 198 mm கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் SUVக்கு போதுமானது தான். ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸான மற்ற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 200 mm, இதோட கொஞ்சம் ஒரு அதாவது 4 mm அந்த மாதிரி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட வீலுக்கு வருவோம். இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 2500 கிலோ, அதாவது கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 inch அலாய் வீலோடு கொடுத்துருக்காங்க. அதாவது VDI, LDI மாடலுக்கு அலாய் வராது. ZDI ப்ளஸ்க்கு மட்டும் தான் அலாய் வீலோட வரும். அதுவும் பிளாக் அலாய் வீலோடு கொடுத்துருக்காங்க. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/16 ரேடியல் 16 inch அலாய் வீலோடு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பாவோட டயரோடு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 16 inch அலாய் வீலே போதும். ஏன்னா 2500 kg வண்டி வெயிட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 4 வீலுமே ஒரே சைஸ் தான். 215/60 R16 அலாய் வீல கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கும். அதாவது 2500 கிலோ வண்டியை தாங்குங்களா. அதனால் வண்டியோட வண்டி ரன்னிங்க்கும் அதுக்கப்புறம் வண்டி டாப் ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு வந்து வண்டி வந்து பாடி ரோல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதே ஆல்ட்ரேஷன் பண்ணி 17 inch இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வண்டியோட வரது போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த மைலேஜும் அந்த பிக்கப்பும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வீல் போடும்போது உங்களுக்கு அந்த மைலேஜ் பிக்கப் ட்ராப் ஆயிரும். ஓகே, நம்ம பேக் பார்ப்போம்.
ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க, மேலே வாஷர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து உங்களுக்கு விட்டாரா ப்ரீஸா அப்படின்னு நேம் இன்டெகிரேட் பண்ணியிருக்க பேட்ச் சென்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டீசல் மாடலில் வந்து நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே நீங்கள் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடிஆரில் வர மாதிரி உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இண்டிகேட்டர், உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் எல்லாமே வந்து ஹாலஜனாக தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே எல்இடி கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து கேமரா ஆஃப்டர் மார்க்கெட் கேமரா மாட்டியிருக்காரு. ஆனால் இப்போ வர பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு அவங்களே வண்டியோடய கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு ரியர் வியூ கேமரா வித் கைட்லைன்ஸோடு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணுவோம். டிக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஓப்பன் ஆகிரும். இப்போ உங்களுக்கு ஹைட்ராலிக்னால அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 328 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓப்பனாக எதுவுமே கிடையாது. இதோட டிக்கி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி அப்புறம் ஜாக்கி அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இங்கே ஏதோ வயரிங் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு லோட் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப கீழே வர மாதிரி கிடையாது, அப்படியே கொஞ்சம் எடுத்து சீக்கிரம் வச்சிடலாம், எந்த பொருளாக இருந்தால் ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே இருக்குது. பார்சல் ட்ரே வந்து ஃபோல்டபுள் தான், அது வந்து நீங்கள் இங்கே டேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சீட்டை வந்து 60/40 ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து மேசிவான 625 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போகிறேன், வெளியூரெல்லாம் போகும்போது உங்களுக்கு பொருள் 2 பேர் தான் போகிறோம், பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லிமிட்டாக அது போனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி ஓகே ரியர் சீட் போவோம். நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் நல்லாயிருக்கு, நீ ரூம் நல்லாயிருக்கு, ஹெட் ரூமும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு, முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே உங்களுக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் எல்லா சீட்டுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் கம்ஃபர்ட்டாக 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹம்ப் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் கொடுக்கல, சென்டரில் அவங்களுக்கு கால் வைக்கிற கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ரியரில் வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் கிடையாது, முன்னாடி வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் வரும், பின்னாடி வந்து ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. டோரில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு சைல்ட் லாக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது 1 டச் பவர் விண்டோ கிடையாது, உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லைட் பவர் விண்டோ தான். ஒரு சின்னதாக பாட்டிலோட கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு டோர்லேயே வந்து இன்டெகிரேட்டட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹனிகாம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது அந்த வண்டியோட கீ. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து இந்த வண்டியில் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சர் கிடையாது, நார்மல் லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர அந்த பெட்ரோல் மாடலில் வந்து உங்களுக்கு டாப் மாடலில் ரெக்வஸ்ட் சென்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டோர்ஸில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மேனுவல் லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் லாக்கோட அன்லாக் அண்ட் லாக் பட்டன்ஸ், அதுக்கப்புறம் விண்டோஸ் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் சிங்கிள் டச் இது கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே நார்மலாக ஒரே ஃப்ளோர் டச் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 விதமே கண்ட்ரோல் பண்ணுற பவர் விண்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் டிசைனில் வந்து உங்களுக்கு டோரில் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து சில்வரில் வந்து அலுமினியம் ஃபினிஷில் அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே டோரில் வந்து உங்களுக்கு கீழே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து வாட்டர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் 1 லிட்டர் பாட்டில் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக ஒரு புக்ஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹவுஸில் வந்து 2 ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வித் ட்விட்டர்ஸோட வரும். இதே நீங்கள் ZX அதாவது ZDI ப்ளஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் வித் 4 ட்விட்டர்ஸோட வரும். ஓகே கேஸ், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஏசி வெண்ட், கீழே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் இருக்க ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள், உங்களுக்கு வந்து குரோம் டிசைன் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்மி கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ORVMs அட்ஜஸ்டோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ORVMல இண்டிகேட்டர் வராது, உள்ளே வந்து இன்சைடாக எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் 0, 1, 2 அந்த லெவல் அந்த அட்ஜஸ்டர் உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டோல் கீ கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டேரிங்க்கு வரும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சுவிச்சஸ்னால் உங்களுக்கு வந்து மியூட் பட்டன் இருக்குது, மோட்னால் வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டமில் என்னென்ன மோடில் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன். அப்புறம் அப்படியே இந்த அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனுஸில் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் வந்து பிக்கப் பண்ணுறது கட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து ZDI ப்ளஸ் மாடல் அதாவது ZXi ப்ளஸ் மாடல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ரீசெட்டு ப்ளஸ் மைனஸ் அப்புறம் க்ரூஸ் ஆஃப் ஆன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ZDI ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு வந்து நார்மல் உங்களுக்கு ஸ்டார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து செகண்ட் டாப் வேரியண்ட், ZDI ப்ளஸ் தான் உங்களுக்கு டாப் வேரியண்ட் வரும்.
ப்ரீஸாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட மீட்ரு வந்து நமக்கு நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணால் ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து அது கலர் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆகும். 5 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெட், ப்ளூ, அதுக்கப்புறம் லைட்டாக ஒயிட், அப்புறம் லைட் ஆரஞ்சு, அப்புறம் ஒரு எல்லோ, அந்த கலரை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மீட்டருக்குள்ளே என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். மீட்டரில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 1750 RPMலேயே வந்து உங்களுக்கு 200 Nm டார்க் வந்து டீசல் மாடலில் வந்துடுது. இதே வந்து நீங்கள் பெட்ரோல் மாடலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 mm டார்க் வந்து உங்களுக்கு 2500 RPM வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு MIDI டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு அந்த MIDI லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காட்டுது. சென்டரில் வந்து உங்களுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 30°C அப்படின்னு காட்டுது. சென்டரில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு 18.5 km/L கொடுக்குன்னு காட்டுது. கீழே வந்து உங்களுக்கு ஓடும், அதாவது இந்த வண்டி 9707 km தான் ஓடி இருக்குது. சென்டரில் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அடுத்து என்னென்னு இருக்கு அந்த சேஞ்ச் பண்ணி பார்த்துலாம். இது பட்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் காட்டுது, அதாவது 7000 எவ்வளோ ஓடி இருக்குது. அப்புறம் ட்ரிப் பி, அப்புறம் வந்து மறுபடியும் ட்ரிப் பி மட்டும்தான் அதை உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது காட்டுது. அப்படியே ரைட் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோ காட்டுது. அப்புறம் ரேஞ்ச் வந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி இருக்க பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் மைலேஜ், அதாவது வண்டி ஓடோட எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. அப்புறம் நார்மலாக அந்த ஆவரேஜ் மைலேஜ் தான் காட்டுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் 220 km ஸ்பீடு வரைக்கும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு வார்னிங் லைட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் பேட்ரி வந்து லோ பேட்ரி அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது, அப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், அப்புறம் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த லைட் எரியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோர் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது அந்த லைட்டு. அப்புறம் வந்து பேசஞ்சர் சீட் பெல்ட் போடல அப்படின்னு அந்த இது காட்டுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரில் என்னென்னா ஹேண்ட் பிரேக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வண்டி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வார்னிங்ஸ் மட்டும் காட்டும். அப்படியே நம்ம சென்டர் கன்சோல் வந்தோம்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஏசி ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் டிசைனில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ளூடூத் MP3 பிளேயர் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து சோனி ஆஃப்டர் மார்க்கெட் இதை வாங்கி மாட்டியிருக்காரு. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் எல்லாமே உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து சிகரெட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து உங்களுக்கு கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம காயின்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த பேசஞ்சர் சீட்டோட ஒட்டி இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் உங்களுக்கு போட்டிருக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக பர்ஸோ இல்லை ஏதோ பாட்டிலோ இல்லை ஸ்நாக்ஸ் ஏதோ வைக்கணும்னா நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒரு இதாகுது. இங்கே வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக ஏதோ பாட்டிலுக்குன்னு சின்னதாக ஒன்று வச்சுருக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட், அப்புறம் வந்து நிறையா அந்த டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வண்டியோட டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல்ஸு முக்கியமான இதாக வைக்கணும்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்சைட் 2 கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு ஒன்று, டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ பேசஞ்சர் சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. வண்டி இதோட உங்களுக்கு மிரர் வந்துடுது. அதுக்கப்புறம் இதே டிரைவர் சைட் பார்ப்போம். டிரைவர் சைட் மிரர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து டிரைவர் சைடு மிரர் கிடையாது. உங்களுக்கு வந்து நம்ம டிக்கெட் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு சின்னதாக நீங்கள் இன்பில்ட் பைக் வண்டியோட வந்தது, அதாவது அந்த பழைய மியூசிக் டின் சிஸ்டத்தோடு வந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு மைக் வாங்கி மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் 2 சைடு லைட் மாட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள சன்கிளாஸ் இருக்குது. சன்கிளாஸ் ஹோல்டரோட உங்களுக்கு வண்டியோட வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்லேயே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி ரியர் உட்காண்ட வந்து கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக சென்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து எல்லோரும் முன்னாடி கொடுக்க மாட்டாங்க, சென்டரில் மட்டும் கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசஞ்சர் சீட்டுக்கும் பண்ண முடியும், டிரைவர் சீட்டுக்கு பண்ண முடியும். ரியர் சீட்டுக்கு வராது. 2 சீட்டு முன்னாடி இருக்கிற 2 சீட்டுமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான். ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு 12 ஸ்டேரிங் தான் கொடுக்குறாங்க. உங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப் டவுன் மட்டும்தான், கொஞ்சம் லெஃப்ட் ரைடெல்லாம் பண்ண முடியாது. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா டாப் கீர்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா லோ ஸ்பீட் ஓட்ட முடியுது. ஏன்னா அது டீசல் இன்ஜின், அதுவும் இல்லாமல் வண்டியோட டார்க் 200 Nm டார்க் வந்து அவங்களுக்கு 1750 RPM வரனால டார்க் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. வண்டி 5 ஸ்பீடுங்கனால உங்களுக்கு வந்து கீர் வந்து லாங் கீராக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ வரதான் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது.
அதனால உங்களுக்கு கீர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டும்போது உங்களுக்கு டீசல் வண்டி ஓட்டுற மாதிரி பெட்ரோல் வண்டி வராது. டீசல் வண்டியில் உங்களுக்கு டார்க் இருந்தாலுமே பவர் இருக்காது. பெட்ரோல் வண்டியில் வந்து பவர் இருக்கும், டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க இப்போ டர்போ கொடுத்துட்ருக்காங்க. 1.5 லிட்டர் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த டீசல் ஓட்டுற அந்த கம்ஃபர்ட் கொடுக்காது. அதுவும் இல்லாமல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்து ஹைவேல ஓட்டும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். க்ரூசிங் ஸ்பீடும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து வேறு லெவலில் மைலேஜ் கொடுக்கும். ஓகே, இப்போ வண்டி வந்து நம்ம கீழே இறங்கி யூட்டன் அடிச்சு பார்ப்போம். உங்களுக்கு வந்து டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோ நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். வண்டியோட ஸ்டாக் ஹார்ன் தான். இப்போ ஹார்ன் எதுவுமே மாற்றல. ஹார்ன் வந்து கொஞ்சம் டெசிபிள் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த இதில் இறங்கிக்கலாம். பிரேக்கு நல்ல பவராக தான் இருக்குது. சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸ்டேரிங் ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா அந்த கண்ட்ரோல் கிடைக்குது. வண்டி வந்து உங்கள் கையில் விட்டு எங்கேயும் வெளியே போகிறதில்ல, நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. நம்ம வண்டி வந்து இப்போ ஈவினிங் டைம்னால கொஞ்சம் ஹைவே கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. ஏன்னா எல்லாம் டாப் ஸ்பீட்லாம் இப்போ செக் பண்ணியிருக்கலாம். எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஆப்போசிட் இன்னொரு விட்டாரா பீஸாக வருது. அது ரெட் கலர், அது டீசல் வேரியண்ட்டு தான். அது டாப் மாடல். உங்களுக்கு 1210 மாடலில் வர மாடலில் இது வந்து உங்களுக்கு சிங்கிள் டென் மாடல் தான், ஃபுல் ஒயிட்டு. இதில் வந்து 1210 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையும் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியை விட கொஞ்சம் உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் 1210 ஆப்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா. ஓகே, பாருங்கள், உங்கள் பாடி ரோல் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. டேர்னிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட்லேயே நம்ம பிரேக் பிடிக்காமல் திருப்பினாலும் வண்டியில் வந்து பாடி ரோல் பெருசாக உங்களுக்கு எவிடென்ட்டாக இல்லை. ஓகே, வண்டி செகண்ட் கியர்லேயும் தேர்ட் கியர்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டியோட புல் வேறு லெவலில் இருக்குது. நல்லா வண்டி இழுக்குது. ஓகே கைஸ், இதோ ரைட் ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போது இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இப்போ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு வந்து நான் மெயினாக சொல்லுவேன். இப்போ மாருதியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் காரில் ஒன்று பார்த்தீங்கன்னா விட்டாரா பீஸா தான். அதுவும் உங்களுக்கு இன் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வாங்க முடியாத காம்பேக்ட் சிவியில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் லுக்கிங்கில் கிடைக்கும். இந்த லுக்குக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா டொயோட்டாலே அர்பன் க்ரூசர்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த டிசைனில் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விட்டாரா பீஸா வந்து ரேஞ்ச் ரோவர் லுக்கிலலாம் முன்னாடி மாற்றிருப்பாங்க. அந்த முன்னாடி இருக்க கிரில்லை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ரேஞ்ச் ரோவர் லுக்லேயே இருக்கும். அப்புறம் மோஸ்ட் அஃபோர்டபுள் வந்து அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற டீசல் இதோட காம்பேக்ட் எஸ்யூவி கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஓனர்கிட்ட கேட்டப்போ இதோட லாஸ்ட் சர்வீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது வந்து டீசல் வேரியன்ட் இல்லைங்களா, அதனால உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். இதே நீங்கள் பெட்ரோல் வேரியன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6,000 5,000. ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டீசலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டரு, அப்புறம் ஆயில் ஃபில்டர் அப்படி இப்படின்னு நிறைய மாற்றணும். பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வேறு ப்ரோஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் வந்து டீசலில் வந்து 1.3 லிட்டர் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் 1.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் என்ஜின் தான். டீசலே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பெட்ரோல் இதை விட நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். அது ஆனால் இதோட காம்படிட்டர்ஸான எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா 1000 சிசியில் தான் டர்போ மாற்றி லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வண்டி வந்து 1.5 லிட்டர் இதுக்குள்ளே பெரிய இன்ஜினில் வந்து இந்த வண்டி தான் இப்போது காம்படிட்டர்ஸில் போயிட்டுருக்கு. அதனால் இது ஒரு ப்ரோவாக சொல்லலாம். சரி, இப்போ நான் இதோட கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோட கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில வண்டியில் 4 வீலுமே டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வண்டி மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் 2 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், அலை வீலுங்கிறனால நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பின்னாடி வந்து ட்ரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்படிட்டரான நெக்ஸான் அப்புறம் XUV 300 பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சன்ரூஃப் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு இன்னும் இதோட டாப் வேரியண்ட்டில் வரைக்கும் இது வரைக்கும் சன்ரூஃப் கொடுத்தது கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து இல்லை நியரஸ்ட்டு 11 lakhs கிட்ட வருது. இதோட டாப் மாடல் நீங்கள் எடுத்திங்கன்னா நியரஸ்ட்டு 13 lakhs கிட்ட வரும். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் ஏற்றிட்டாங்க. பெட்ரோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக 13,500 14 கிட்ட வரும் உங்களுக்கு பெட்ரோல் டாப் வேரியண்ட் நீங்கள் வாங்கும்போது. ஆனால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் எதுவுமே கிடையாது. அப்புறம் மெயினாக இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து 16.5 கிட்ட மைலேஜ் கொடுக்கணும்னு அவனை சொல்கிறாரு. ஹைவேல வந்து 19.5 மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அதாவது அவர் வந்து 100க்கு மேலே தான் க்ரூஸ் பண்ணுவார். இதே நீங்கள் வந்து ஒரு 80
ஒரு 90 கிலோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 எபோ கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட வெயிட் நான் முதலே சொன்ன மாதிரி 2500 கிலோ, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மைலேஜ் கொடுக்கும். அது ஓவராக நம்ம 25 எபோவில் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து 1300cc என்ஜின் தான். இதை வச்சு நமக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறதே பெருசு. ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னா சிட்டியில் வந்து 15 சொல்கிறாங்க. இதே ஹைவேல வந்து கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 19 km/லிட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த வண்டிக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கிட்ட வந்து ஒரு 10 lakhs above ஒரு வண்டி வாங்கணும், அதாவது ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவி மாடலுக்கு நான் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர் வந்து எனக்கு நியரஸ்ட் எங்கே போனாலும் சர்வீஸ் சென்டர் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து மாருதி சுசுகி விட்டாரா பிஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது காம்படிட்டான டொயோட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி என்னதான் இருந்தாலுமே சர்வீஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து அதுவும் இது அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டொயோட்டாங்கிற ஒரே விஷயத்துக்காக அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் இதை விட காஸ்ட்லியாக வரும். அது மற்ற காம்படிட்டர் டாட்டா நெக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்து அது டாட்டாவில் சர்வீஸ் சென்டர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி வண்டி நல்ல வண்டி தான், ஆனால் அது கொஞ்சம் டல்லாக இருக்குது சர்வீஸ் சென்டர். அதனால் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து விட்டாரா பிஸா சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன வருதுன்னா டொயோட்டாலையும் இந்த வண்டியை இதே மாதிரி லுக்கில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்க சொல்லும்போது நிறைய பேருக்கு இது வாங்கலாமா யோசிப்பீங்க. ஆனால் இந்த வண்டி ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா விட்டாரா பிஸாவாக தான் லான்ச் ஆச்சு. அதனால் நீங்கள் இந்த வண்டி யோசிக்காமல் வாங்கலாம். அர்பன் க்ரூசர் வாங்குறவங்க தான் அது வந்து வெளியே நின்னாலுமே அது வந்து விட்டாரா பிஸா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வண்டியோட டிசைன் அப்படி வெறும் டொயோட்டா பேஜிங்காக மட்டும்தான் அந்த வண்டியை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சர்வீஸு எனக்கு வந்து மைலேஜ் என்ஜின் நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் மாருதி சுசுகி விட்டாரா பிஸா சூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த வண்டியை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாம் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஓனரோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துட்றேன். என்ன டவுட்னாலும் அவர்கிட்ட கேளுங்க. வண்டியோட ரேட்டு அப்புறம் வண்டி மெயின்டெனன்ஸை பற்றி ஏதாவது சொல்லணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வந்து 83% எல்லாம் நான் சப்ஸ்கிரைபர் தான் வராங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.